சென்னை அப்பல்லோ மருத்துவமனை முன் அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். தகவல்களை செய்தியாளர் அபிநயா தருகிறார். அபிநயா, தற்போதைய நிலை என்ன? வெங்கட், அதிகாலை முதலே இங்கு கூட தொடங்கிய அதிமுக தொண்டர்களின் கூட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ந்து இந்த கூட்டமானது ஒவ்வொரு பகுதியிலும் அதிகரித்து கொண்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது நான் இருக்கக்கூடிய இடம் அப்போலோ மருத்துவமனை அமைந்திருக்கும் இந்த கிரீம்ஸ் சாலையிலிருந்து அப்போலோ மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த சாலையின் முக்கத்தில் இருக்கிறேன். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமானவர்கள், ஏனெனில் இதை தாண்டி தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. அதேபோல் இந்த சாலையில் நிற்பதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறையினரால் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அதிகமான அதிமுக தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் காரணத்தினால் இங்கு போக்குவரத்து நெரிசல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக சாலையின் இரண்டு பக்கங்களிலும் தடுப்புகள் அமைத்து அதற்குள்ளேயே அதிமுக தொண்டர்களை அனுமதித்து வருகின்றனர். இதனால் ஒரு சில நேரங்களில் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்ற வாக்குவாதத்தில் தொண்டர்கள் ஈடுபடுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் இவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் இந்த கிரீம் சாலையை பொறுத்தவரைக்கும் வாகனங்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய சூழல் தான் தொடர்ந்து காலையிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முதல்வரின் உடல்நிலை குறித்த தகவல்கள், உறுதியான தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் இங்கு பலர் காத்திருக்கின்றனர். அப்படி இங்கு இருக்கக்கூடிய ஒரு தொண்டரிடம் கேட்கலாம். எங்களாண்ட காட்டியம்மா ஓயன் தெய்வமே, ஓயன் தெய்வமே, மக்களுக்காக, இந்த ஏழை மக்களுக்காக, இந்த கிராமம் தொடர்ந்து இதே போன்றுதான், அதாவது இது போன்ற உணர்ச்சி வசப்பட்டு இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து அழுவதும், முதல்வர் குறித்த தகவல் தங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து எதிர்பார்ப்புடன் காலையிலிருந்து காத்திருக்கின்றனர். வெளி மாவட்டங்களிலிருந்தும் பல தொண்டர்கள் இங்கு வந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வெளி மாவட்டங்களில் இருந்தும் கூட வந்திருக்கின்ற நிலையில நிலைமை கட்டுக்குள்ள இருக்குதா? அது இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் அதிகமான தொண்டர்கள் வர வர இப்பொழுது கூட சற்று முன்னர் கூட அதிகமான தடுப்புகளும் போலீசாரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார், ஆயுதப்படை போலீசார், சிறப்பு பிரிவு போலீசார் என பல்வேறு தரப்பு போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அது அப்போலோ இந்த கிரீம் சாலை மட்டுமல்லாமல் வேறு எந்தெந்த வழிகளிலெல்லாம் அப்போலோ மருத்துவமனைக்கு வர முடியுமோ அந்த வழிகளில் அனைத்திலும் போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மிகுந்த சோதனைக்கு பிறகே மிகவும் அவசியமாக இந்த வழியில் செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு மட்டுமே இந்த வழியில் செல்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இங்கு கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். எது போன்ற உணர்ச்சி வசப்பட்டு எது போன்ற அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக அடிக்கு ஒரு போலீசார் என்ற விதத்தில் தான் கிரீம் சாலையில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதேபோல்தான் காதர் நவாஸ்கான் சாலையிலிருந்து வரக்கூடிய சாலையிலும் சரி, அதுபோல் எத்திராஜ் சாலையிலிருந்து வரக்கூடிய சாலை என பல்வேறு சாலைகளிலும் போலீசாருடைய பாதுகாப்பு தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது.